அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், சென்னை திருவேற்காடு சண்முகா நகர், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கவே பாத்தீங்கன்னா கூவம் ஆற்றுப்பாலம் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சண்முகா நகர்ல ஒரே வீட்டு அலுவலுக்காக நாடகம் வச்சிருக்காங்க. நடப்புக்கான கூத்து இது. வாலி மோட்சம் நாடகம், புராண பிரியர்கள்லாம் போய் பார்க்கலாம். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், சேப்பட்டு செவலாம்பாடி அடுத்த ஈரடி, கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மானா மதுரை, ஆரணி சக்தி நாடக மன்றம், கலவை அடுத்த பெருங்கட்டூர், ஆரணி வினிதா நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த வேகாமங்கலம், ஆரணி சரவணா நாடக மன்றம், திண்டிவனம் மரக்காணம் அடுத்த கந்தாடு, ஆதி காஞ்சனா நாடக மன்றம், திருக்கோவிலூர் அடுத்த இளந்துறை, உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், திருவலம் டு சேர்க்காடு அடுத்த கொண்டேரி பள்ளி, சோளிங்கர் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த முருகமங்கலம், அரக்கோணம் சீதா நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த பேருவலயம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ஆயில் அடுத்த நாகந்தாங்கல். நாளைக்கு 2 இடத்துல நாடகம் இருக்கு. ஆயில்ல நந்தினி நாடக மன்றமும், ஆயில் பக்கத்துல நாகந்தாங்கல்ல ஜீவா நாடக மன்றத்திற்கும் நாடகம். கலை ரசிகர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் கன்ஃபியூஷன் வேணாம். பக்கத்துல 2 மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. ஆரணி ராஜா நாடக மன்றம், படவேடு அடுத்த அர்ஜுனாபுரம் புதூர்ல நாடகம், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் அடுத்த கடப்பேரி, மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், கலவை அடுத்த ராமகிருஷ்ணாபுரம், ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், போலூர் அடுத்த பெரியகரம் காந்தி நகர், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், தீவனூர் அடுத்த மேல் பேரடி குப்பம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த செத்தவரை, கொங்கரை மாம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த புதுப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், கலவை மேச்சேரி அடுத்த ராந்தம், ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், நேத்தும் இதே ஊர்ல தான் நாடகம், இன்னைக்கும் இதே ஊர்ல தான் நாடகம், திருச்சிற்றம்பலம் அடுத்த காசிப்பாளையம், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், ஆரணி கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி, காஞ்சி அபிராமி நாடக மன்றம், திண்டிவனம் கிளியனூர் அடுத்த காமராஜர் நகர், பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த தேவனாம்பட்டு, ஆரணி சுமதி நாடக மன்றம், விழுப்புரம் அடுத்த விராட்டிக்குப்பம், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த புளியந்தாங்கல், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், நெமிலி அடுத்த காட்டுப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், செஞ்சி கஞ்சனூர் அடுத்த பூண்டி, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த பட்டணம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த பழைய பாளையம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பழைய சொரத்தூர், ஆரணி சபரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த மோத்தக்கல், ஆரணி துளசி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த முட்டத்தூர், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், சேப்பட் அடுத்த பழம்பேட்டை, ஆரணி ஸ்ரீவாரி நாடக மன்றம், போலூர் அடுத்த காம்பட்டு, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வலத்தி அடுத்த கண்ணலம், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த கரிக்கல், காஞ்சி கௌரி நாடக மன்றம், செங்கல் நத்தம் அடுத்த டி கே புதூர், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த திண்டிவனம் பெரிய தச்சூர் அடுத்த விநாயகபுரம், ஆரணி மனோ நாடக மன்றம், விக்கிரவாண்டி அடுத்த பழைய மேலக்கொந்தை,
ஆரணி நந்தினி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த ஆயில், ஆரணி சுபம் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த எறையூர், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம், தெரு பேரு நியர்பை லொகேஷன்லாம் எங்க கலைஞர்களே ஊருக்குள்ள போன பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும். அதாவது 9 மணிக்கு மேலதான் நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைப்பேன். அதுக்குள்ளேயே 7 மணில இருந்து பதிவு பார்த்துட்டு கடைக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க சென்னை ரசிகர்கள்லாம். அக்கா நாங்க சென்னையில இருக்கோம், எனக்கு தெளிவா அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து இதுதான் அட்ரஸ் தெரியும். நம்ம ஆளுங்க அங்க போயிட்டு அந்த தெரு பேரு, அங்க நியர்பை என்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குன்றதெல்லாம் அவங்க சொன்ன பிறகுதான் நான் உங்களுக்கு போட முடியும். இதை நான் நம்ம யூடியூப் சேனல்ல பல முறை சொல்லிட்டேன். ஆனாலும் போன் பண்ணிட்டே இருக்கீங்க. இதனால எங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, நீங்க போன் பண்றது கஷ்டம் இல்ல. அந்த நேரத்துல நம்ம கலைஞர்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணோம், அவங்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஊருக்காரங்க உங்களை இந்த வழியில வர சொல்றாங்கன்னு நான் அவங்களுக்கு ரூட் சொல்ல வேண்டிய வேலை எல்லாம் எங்களுக்கு தடைப்பட்டு நிக்குது. அதனால ரூட் எல்லாம் தயவு செய்து கலை ரசிகர்கள் கேட்காதீங்க. உங்களுக்காக தான். எனக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இதை எடிட் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இதை நான் அப்லோட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. இந்த வேலையில நம்ம நாடகம் புடிச்சோம்னா ஒரு 2 டீமுக்கு எக்ஸ்ட்ரா நாடகம் பிடிக்கலாம். அந்த வேலையை பார்க்கறதுக்கு என் ஹஸ்பண்ட் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க, பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு போன் பண்ணி கலை ரசிகர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் யூடியூப்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து எங்களுடைய சூழ்நிலைகளையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போன் அட்டன் பண்ணி உங்களுக்கு ரூட் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளால அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடிய மாட்டேங்குது. கலைஞர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு பாலமா இருக்கிறது தான் எங்களோட வேலையே. அவங்க கேட்கறத கலைஞர்கள் கிட்ட சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்றதுதான் எங்க வேலை. அவங்கள வேலையோட ஃபாலோ பண்ணி ஊருக்கு அனுப்புறதுதான் நம்மளோட வேலை. அந்த வேலை எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு நிக்குது. அதனால ப்ளீஸ் எல்லாரும் அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் தெளிவான அட்ரஸ் 9 மணிக்கு மேல சென்னை அட்ரஸ் நான் பின் பண்ணி வைப்பேன். சரிங்களா? கோச்சுக்காதீங்க. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வாலாஜாபேட்டை அடுத்த முசிறி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், விக்கிரவாண்டி அடுத்த குத்தாம்பூண்டி, வந்தவாசி ரேணுகா தேவி நாடக மன்றம், பாண்டி அடுத்த திருப்புவனம், ஏகாத்தம்மன் நாடக மன்றம், சுங்குவன் சத்திரம் அடுத்த பிள்ளை சத்திரம், வந்தவாசி கங்கா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சலுக்கை, மலையனூர் விமலா நாடக மன்றம், அவலூர்பேட்டை டு கப்லாம்பாடி அடுத்த எலவுதடி, தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், செஞ்சி கஞ்சனூர் அடுத்த நரசிங்கனூர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.